ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் போச்ட் எக். இந்த போச்ட் எக்ஸோட ஸ்பெஷாலிட்டி சொல்லணும் அப்படின்னா, வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ரொம்ப ஷார்ட்டான குக்கிங் டைமில் மீடியம் ஹீட் மட்டுமே வச்சு எக்கோட நியூட்ரியன்ஸ் எதுவுமே வீணாக போகாமல், அதே நேரத்தில் மீடியம் ஹீட்டில் குக் ஆகிறதுனால நமக்கு கொலஸ்ட்ரால் ஆக்சிடேஷனும் நடக்காது. அதனால இது சூப்பரான லோ கேலரி ஒரு ஹெல்தியான எக் டிஷ்ஷனே சொல்லலாம். இந்த மாதிரி எக்ஸ் நீங்கள் நிறைய இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்மளோட மெக் எக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பர்கர்ஸ்குள்ளே வச்சும் பார்த்துருப்போம். இதை இன்னைக்கு நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 மெத்தட் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இப்போ இந்த 2 மெத்தட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முட்டையை டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தான் யூஸ் பண்ண போகிறேன். நார்மல் டெம்பரேச்சருக்கு ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் எடுத்து வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்க போகிறோம். அந்த பாத்திரத்துடைய 3/4 அளவுக்கு தண்ணி நம்ம ரொப்பி அதை சூடு பண்ணணுங்க. தண்ணியில் நல்லா கொதிக்கிறதுக்கு பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இது அந்த ஹீட்டை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், ஈவன் டபுள் அப் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம எக்கை போட்டதுக்கு அப்புறமேட்டு கலையாமல் அந்த ஒயிட் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா, தண்ணியில் ஒரு சுழல் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கண்டினியூஸாக வேகமாக இந்த மாதிரி தண்ணியில் ஒரு சுழல் கிரியேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, டபுள் ஹீட்டிங் வந்துருச்சு. இப்போ சூப்பரான ஒரு சுழல் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த சுழலுக்கு நடுவில் ஒரு கண்ணு நம்ம உருவாக்கிட்டோம். இப்போ நம்ம எக்கை என்ன பண்ண போகிறோம்னா, டைரெக்டாக அந்த கண்ணுக்குள்ளே, அதாவது நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி ட்ராப் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும், ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்துருக்கணும், தேவைன்னா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணி ரொம்பவே மீடியம் ஸ்பீடில் இதை ட்ராப் பண்ணிட்டேன். நம்ம கிரியேட் பண்ண சுழல் பாருங்கள், தானாக அந்த முட்டை பிரியாமல் கலையாமல் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு அழகாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இன்னமும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம அதிகப்படுத்த வேண்டாம். இப்போ பாருங்கள், லைட்டாக அதிகப்படுத்தி விடுங்க, அவ்வளவே தான். வேறு எதுவுமே பண்ணாதீங்க, அந்த எக்கை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. தானாக அந்த அவுட்டர் கோட்டிங் சூப்பராக ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அழகாக கீழே இருந்து மேலே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கட் ஓப்பன் பண்ணி லேசாக லிக்விடாக இருக்கணும் உள்ள அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 4 மினிட்ஸ் நீங்கள் இந்த எக்கை குக் பண்ணலாங்க. மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு 4 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு உள்ளே கட் பண்ணும்போது உங்களுக்கு லிக்விடாக இருக்க வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ இது பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. ஒரு நல்ல அகலமான கரண்டி வச்சு இதை சூப்பராக நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி வடித்து விட்டுடலாம். உள்ள யோக்கோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுன்றது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். 4 மினிட்ஸா 6 மினிட்ஸானு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு சொட்டு கூட இதில் நம்ம எண்ணெய் சேர்க்கவே இல்லை. இப்போ நான் ஒரே ஒரு சைடு மட்டும் லைட்டாக கீ போட்டு இந்த பிரெட்ஸை டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே நேரத்தில் வினிகரோட டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ இதில் கண்டிப்பாக இருக்காது. 1 டீஸ்பூன் வினிகர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 முட்டை போடுற அளவுக்கு நமக்கு தாராளமாக கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே சூடாக இருக்கும் போதே சால்ட்டும் பெப்பரும் நம்ம போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். சூப்பராக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாஸ் வச்சோ இல்லை இதை இப்படியே கூட அழகாக ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு செம்மையாக சாப்பிடலாங்க. இப்போ நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் 6 மினிட்ஸ் குக் பண்ணதுனால இப்படி இருக்குது. இன்னுமே நீங்கள் 4 மினிட்ஸ் தான் குக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள நல்லா சூப்பராக வாட்டரியாக இருக்கும். 1-2 தடவை இதை ட்ரை பண்ணி மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பிரெட்டுக்கு போச்ட் எக்ஸை தவிர வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. இப்போ நான் செகண்ட் மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி ஒரு சுழல் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்கை ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தில் ஊற்றும் போதே பாருங்கள், திக்கான ஒயிட் ஒன்று இருக்குது, அப்படியே தின்னான ஒயிட், அதாவது தண்ணியாக இருக்கிற முட்டையோட ஒயிட்டும் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நீர்த்தன்மையாக இருக்கிற ஒயிட் வந்து மேலே வந்து கலங்கி நிற்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி போடும்போது இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். அதுலேயும் நம்ம கை ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, இவ்வளோ கலங்கலாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த ஸ்வர்ல் இருக்கு இல்லையா, சுழல், அது வந்து எல்லா லேயர்ஸையும் அழகாக நடுவில் கொண்டு வந்துடும். அதே மாதிரி தான் ஒரு 1 minute கழித்து இதை லைட்டாக மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி விடுங்க. அதுக்கப்புறமேட்டு தானாக ரைஸ் ஆகி குக் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஓப்பன் பண்ணி ஊற்றும் போது இதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அந்த லிக்விடான எக் வந்து நமக்கு மேலே கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும். பட் அதே குக்கிங் டைம் தான், அதே மாதிரி கன்சிஸ்டன்சி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரணங்களால் எனக்கு பிடிச்ச நான் ஆல்வேஸ் ஃபாலோ பண்ணுற ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தாங்க. நம்ம தண்ணி நல்லா சூடு பண்ணுறோம், ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்க்குறோம், அதுக்கப்புறமேட்டு சுழல் க்ரியேட் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டைரெக்டாக முட்டையை உடச்சி அழகாக நடுவில் ஊற்றி சூப்பரான போச்ட் எக்ஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.